உங்களுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிச்சுன்னா அந்த பையனை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை பார்ப்பீங்க? எனக்குன்னே வருவீங்களாடா? நிறைய டோலிஸ்லாம் நிறைய நல்லா சைட் எடுக்கலாம். இவன் வந்து பொம்பளை பொறுக்கி நம்மள கண்டுக்கவே மாட்டான். இப்போ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? பல குரங்கு சேட்டை செய்வேன். அதான் அந்த குரங்கு சேட்டையை தான் கேட்குறேன், என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் டான்ஸர் ப்ரோ, அதனால பாதி பொண்ணு டான்ஸ் ஆடி உசார் பண்ணுவேன். அப்புறம் எல்லாம் ஸ்டண்ட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி தான். மற்றபடி நானும் போய் வாண்டர்லாம் பண்ண மாட்டேன். இதான் பண்ணுவேன். அவெல்லாம் வந்தா வாங்க விரட்டி போங்க. அவ்வளோ டான்ஸ் ஆடி எத்தனை பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்கீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் டேலேருந்து தான் கணக்கு இல்லை ப்ரோ அப்படிங்கிறீங்க. பேசுவேன். மற்றபடி வேறு மன்மதானா ப்ரோ? மன்மதெல்லாம் இல்லை ப்ரோ, நார்மல் தான் ப்ரோ. வேறு எதுவும் அவ்வளோ பெரிய சீன் இல்லை. நான் வந்து ரீல்ஸ் பண்ணுவேன் ப்ரோ. இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணுவேன். அதை பார்த்து நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி காலேஜ்லேயும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவன் என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணுவான். இதே வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு என்ன வேலையெல்லாம் பார்க்கும்? பாட்டு படிக்கலாம், லெட்டர் எழுதுவோம், பேசிக்கலாம். லெட்டர் எழுதுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே. எழுதியிருக்கோம். என்ன மாதிரி லெட்டர் எழுதுவீங்க சொன்னா எனக்கு யூஸ் ஆகும்ல? சுத்தமே இல்லை. என்ன மாதிரினா நார்மலாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு மெசேஜை சொல்ல முடியாது. அந்த டைம் லெட்டர் எழுதிட்டு அப்புறம் சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி. இல்லை அப்படின்னா பொறுமையாக சொல்லிக்கு இல்லைன்னா சரி அந்த மாதிரி வராது. சூப்பர். பாட்டு பாடுவீங்களா நீங்க நல்லா? பாட்டு படிக்க பாட சொல்லுங்க. அதான் கேட்கலான்ட்டு. உங்க ஆளுக்காக ஒரு 2 லைன் பாடலாமே, கோரஸா பாடலாமே. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீளுமா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிச்சுன்னா அந்த பையனை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை பார்ப்பீங்க? எனக்குன்னே வருவீங்களாடா? நீங்க நிறைய இருக்கும் போல. சொல்லலாம் சும்மா சொல்லலாம். அவங்க கிட்ட பேசுவாங்க. இப்போ எல்லாரும் பேசதானே செய்வாங்க. ஆமா. நீ இது வரைக்கும் எந்த பையனை இம்ப்ரெஸ் பண்ணது இல்லையா? இல்ல, எனக்கு தெரியல அவங்க கிட்ட. இப்போ இவ்வளோ எப்படி கோர்த்து விடுது பாரு. சைட் அடிப்பீங்களா? அதுவும் அடிக்க மாட்டீங்களா? என் பையனே பிடிக்காதா? அப்படி இல்ல, எனக்கு தோணாது. நீங்க சொல்லுவ. நம்ம பார்த்தாலே பொண்ணு விழுந்துருவாங்க. எத்தனை பொண்ணுங்க ப்ரோ விழுந்திருக்காங்க? விழுந்துருக்காங்க ப்ரோ நிறைய பேர். இந்த பொண்ணு கூட விழுந்துருக்கு. மாஸ்க் போட்டு அப்படியே கெத்தா நடந்து போனா கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். மாஸ்க் போட்டு போனா எந்த பொண்ணியா பாக்க? பாப்பாங்களா மச்சான்? பாப்பாங்க. யாரு வினோதமா வந்துருக்காங்க, கொரோனா இருக்கா இல்லையான்னு பாப்பாங்க. அப்படி மாஸ்க் போட்டு நான் ஒரு புள்ளிங்கோ நான் லவ் பண்ணாங்க. டிஃப்ரெண்டா இருந்தா பாப்பாங்க ப்ரோ. நான் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவேன். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. நீ டான்சர்னால வீட் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? சரி ஓகே, நீ சொல்லு ப்ரோ. நான் யாருக்கும் அந்த மாதிரி என்ன போனது இல்லை. நான் பின்னாடி வந்திருக்காங்க 2-3 பேர். ஆனால் இல்லை வேணாம் அப்படி சொல்லிடுவேன். அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? சரி நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது ப்ரோ. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான் ப்ரோ. ஓபன் பண்ணி காட்டுவேன். இப்போ உன்னைய பார்க்கல தெரியுது ப்ரோ. இன்ஸ்டால 2, வாட்ஸ்அப்ல 3, நேர்ல 5. ஒருத்தவங்க இருக்காங்க, அவ்வளோதான். ஒருத்தவங்க தான் ப்ரோ இருக்கு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒருத்தவங்க தான் ப்ரோ. இல்ல எப்படின்னா 2 பொண்ணு கூட்டின்னு வந்தான். வரும்போது அந்த சைடு போனா பீப் வாங்கி கொடுத்தான், இந்த சைடு போயிட்டு மொஜிட்டோ வாங்கி கொடுத்தான். உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கி தரல ப்ரோ. எனக்கு மனசே கேட்கல. ஃபர்ஸ்ட் போய் பேசுவோம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல போய் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரோவா போய் பேசுவோம், இல்லை ஒரு ஃப்ரெண்டா போய் எப்படி பேசுவோம் பார்ப்போம். பார்த்துட்டு அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இன்ஸ்டா ஐடி அதெல்லாம் வாங்கி அப்படியே கொஞ்சம் பேசி ஃப்ரெண்டா பேசி அப்புறம் போக அப்படியே அது கொஞ்சம் லவ்வா மாறும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. போக லவ்வா மாறும். அப்படிதானே? இப்போ வந்து அந்த இன்ஸ்டான்னு சொன்னீங்கல்ல, இன்ஸ்டால என்னெல்லாம் பேசுவீங்க?
இன்ஸ்டால எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு உங்களை ரொம்ப நல்லா அதான் கேட்பா, வேற என்ன கேட்பா? நான் புதுசா என்ன பேசின்னு கேட்கிறேன். பிடிச்சிருக்கு ரொம்ப, உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். டக்குன்னு என்னோட இதில் சொன்னால் டக்குன்னு நான் பண்ணுறேன். அது உங்களை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. அதே தான் அவங்க பேசுறது அப்படி அவரால்ட்ட நீங்க போய் பேச முடியாது. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் அப்படி பேசுவேன் அப்படி சொல்றேன். காலேஜ்லாம் உள்ளூர் கிளவியை பார்த்தோம் ப்ரோ. இங்க வந்து ஏஞ்சல்ஸா பார்க்குறோம் ப்ரோ. நிறைய டோலிஸ்லாம் நிறைய நல்லா சைட் எடுக்கலாம். இவன் வந்து பொம்பளை பொறுக்கி ப்ரோ, நம்மள கண்டுக்கவே மாட்டான். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. பொண்ணுங்க இருந்தா மட்டும் போதும்னு பொண்ணுங்களே பார்த்து இப்போ ஒரு டான்ஸ் ஆடும்போது ப்ரோ பண்ணா எங்கெல்லாம் ஆடல ப்ரோ. பொண்ணு ப்ரோ எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பொண்ணு சகாசே கிடையாது ப்ரோ. ஏய் போன் எடு போய் ஆப் ஏய் ரூம்லாம் போட காமி ப்ரோ. கண்டிப்பா இதை வந்து யாராவது பாப்பீங்க ஆளு பாத்தீங்கன்னா போனை வந்து செக் பண்ணுங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டினரி மாடுக்கு எத்தனை காலு? 4 தான். 4 எப்படி 4 காலுன்னு சொல்லுங்க பார்ப்போம். மாடுனாலே 4 கால். மாடுன்னா 4 கால் தானா? 4 கால். நீங்க சொல்லுங்க. அது 4 கால் தான் ப்ரோ. 4 கால் தானே? எப்படி ப்ரோ? நல்லா யோசிங்க ப்ரோ. இந்துஸ்தான்ல படிக்கிறீங்களா? 4 கால். 4 கால் தானா? எப்படி போவோம்? இப்படி இப்படி நடந்து கேமரா நடந்துங்க. எப்படி போவோம்? ஆர்டினரி மாட்டுக்கு எத்தனை காலு? தெரியாது. ஐ திங்க் 3. இவங்க வீட்ல தான் 3 கால் உள்ள மாடு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்துக்கலாம். 4 கால். 4 கால் தானா? ஆமா 4 கால். 4 காலா இல்ல வேற எக்ஸ்ட்ரா? இல்ல 4. யோசிங்க. 4 தான் கன்ஃபார்ம். டபுள் இட்லி ஆர்டினரி மாடுக்கு எத்தனை காலு? நார்மலான மாடு 4 கால் தான் ப்ரோ. 4 கால் ப்ரோ. 4 கால். இங்க என்ன ப்ரோ? 4 கால் தான் ப்ரோ. 4 கால் தானா? இது 2 கால் ப்ரோ. எப்படி ப்ரோ 2 கால்? முன்னாடி இருக்குது 2 கை, பின்னாடி இருக்குது 2 கால். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸோ வந்து உங்க ஆள் வந்து உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அந்த கொஸ்டின் நீ கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உனக்கு நான் என்ன வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்குறாரு அதுக்கு ஆன்சர் பண்ணும். அப்படி இல்லாட்டி பிரேக்கப் அப்படின்றாரு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ஆர்டினரி மாடுக்கு எத்தனை காலுன்னு கேட்குறாரு. 4 கால். 4 கால். ஆனா அவர் சொல்றாரு அது இல்ல ஆன்சர் அப்படின்னு. ஸோ வந்து திங்க் பண்ணுங்க. 4 கால் தான் அடிச்சு சொல்லுவேன். 4 கால் தான் அடிச்சு சொல்லலாம். 4 கால் தான் சொல்லுவேன். 4 கால். நல்லா திங்க் பண்ணுங்க. நல்லா வேற யோசிங்க. ஆர்டினரி மாடுக்கா? எல்லா மாடுக்கும் 4 கால் தானே ப்ரோ. காலங்காலமா 4 கால் தான் ப்ரோ. இருங்க. புடிச்சிட்டாங்க. பாயிண்ட புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டினரி மாடுக்கு. ஆர்டினரி மாடுக்கா? எல்லாத்துக்கும் 4 தான். சரி, படிக்கிறதுக்கு இந்த மாதிரி என்னைக்கா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. நாங்க படிச்சாதானே நீ அதை கேட்கறதுக்கு. அப்படியா? அப்படி இல்ல. குரூப் ஸ்டடீஸ் எல்லாம் தெரியலையா? ஆன்சர். நீங்க ஆர்டினரி மாடுக்குன்றீங்களா? ஆர்டினரி மாடுக்கு எத்தனை காலு? அப்படிதான். அப்படி பார்த்தா கால் எத்தனை வருதுன்னு என்ன 4 12 கால் வரும். எல்லாம் டெக்னாலஜி. ஆர்டினரி மாடு. ஆர்டினரி மாடா எப்படி வரும்? ஆர்டினரி மாடுக்கு எத்தனை காலு? ஆர்டினரி மாடு 12 கால். நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க கரெக்டா. 12 பாத்துக்கோங்க. கரெக்டா ஆன்சர் சொல்ல அப்படின்னா ஆல் பிரேக்கப் பண்ணிடுவாரு. நாசமா போற எடுபட்ட வயலுகளா. ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல தட்டி விட்டுருங்க.